பாவி மாவ பகல்ல எப்படி போறிய விடிச்சுக்கிட்டு படுத்து தூங்கிட்ட கிடக்க பாரு. இவளுக்கு சொகுசா சோப்பா செட்டும் கட்டில் மெத்தையும் சொந்தமா வீடு இருக்கிற வசதியா யார் பத்தி எந்த அக்கறையும் இல்லாம இப்படி நிம்மதியா படுத்து உறங்கிட்டு கிடக்கா. முதல்ல இவளை வீட்டை விட்டு வெளியே அறுத்தணும். இந்த வீட்டை விட்டா கண்டிப்பா அவ புருஷ விட்டு தானே போவா. முதல்ல இவளை வெளியே தான் அனுப்பிடணும். இதுக்கு மேலே நம்மளோட வச்சிருந்தோம் நாம இந்த வீட்டில் நிம்மதியா இருக்க முடியாது. இருக்கிற காசெல்லாம் தின்னு தீத்து போட்டு போயிடுவா போலயே. அப்புறம் நான் தான் சோத்துக்கு பிச்சை எடுக்கணும் போல இருக்கு. பொட்ட பிள்ளை பகல்ல இப்படி போத்திக்கிட்டு படுத்தா எங்கேயாச்சும் குடும்பம் விளங்குமா? இந்த வீட்டுல ராணி இருக்கையில சத்த நேரம் தலைவலிக்குதுன்னு சோப்பாவில் சாஞ்சா கூட 1008 பேச்சு பேசுவேன். இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யி எதுக்கு சும்மா உட்காந்து கிடக்க, சும்மா இருந்தா உடம்பு ஏறி தான் போவோம். அதுக்கப்புறம் ஊர்ல இருக்கிற எல்லா வியாதியும் உனக்கு தான் வரும்னு சொல்லி நான் அவ்வளோ பேச்சு பேசுவேன். பகல படுத்தே வரக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் பேசுவேன். ஆனா இவ எதை பத்தி காது கேட்காம படுத்து உறங்கிட்டு கிடக்குது பாரு. இந்தாட்டி அடியே எந்திரடி. இப்ப மட்டும் நீ எந்திரிக்கலாம். தொடப்ப கட்ட கொண்டாந்து துவைச்சேத்துறோம் பார்த்துக்க. எந்திரடி. எதுக்குதான் இப்படி காலங்கத்துல வந்து கட்டிக்கிட்டு கிடக்க? சும்மா கடுப்பேத்தமா அங்கிட்டு போமா. தூக்கம் கண்ணை கொட்டுது. கட்டும் டி கண்ணா. கண்ணு இருந்தா தானே தூக்கம். கண்ணு சொட்டும். இப்ப அந்த கண்ணே ரெண்டு நோட்ட பரம்பரை. எந்திரி உட்காரு. அடச்சே இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? எப்ப பார்த்தாலும் நை நைன்னு கத்திக்கிட்டே கிடக்க. கேட்டே ஒட்டனே என்ன சொன்ன? ராத்திரி சொல்ல அந்த பேச்சு பேசி போட்டு இப்ப உணர்ந்துற மாதிரி போறே போத்திட்டு படுத்து வாங்கிட்டு கிடக்குவா. உன் பொட்டி பொடியெல்லாம் கட்டிக்கிட்டு நீ கிளம்ப வெளியே பாரு. இதுக்கு மேல உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. வெளியே போட்டி. அடி ஆத்தாடி என்ன இந்த தாய் கிழவி ஏதோ சும்மா தமாசுக்கு சொல்லுதுன்னு பார்த்தா உண்மையில நம்ம வீட்டை விட்டு அமிச்சிடும் போல இருக்கே. இது பேசுற பேச்சு என்ன ஆக்ரோஷமா இருக்கு. இவனுக்கு நல்லா அமைதியா அம்மாவா நல்ல அம்மாவா இருந்துச்சு. இதுக்கு பத்திரக்காளியா மாறி போய் இப்படி கத்திட்டு கிடக்கு. உண்மையில நம்மள வீட்டு விட்டு அனுப்பிடுமா? இந்த வீட்டை விட்டு நான் வேற எங்க போறது? என்னாலும் சரி இந்த வீட்டு விட்டு நம்ம போகவே கூடாது. என்னட்டி அமைதியா கிடக்குவா? உன் பொட்டி பிள்ளைகளை கட்டிக்கிட்டு பொறுப்புற வழியே போடுற. எங்க எங்க என்ன போ உன் புருஷ விட்டு போ. அதே உன் புருஷன் ஊர்ல 50 பேர் வீடு கட்டி வச்சிருக்காருல. அது புள்ள புருஷன் மாமியார் அத்தன் சொந்த பந்தம் கிடக்கு. அங்கே இருக்கிறத விட்டுட்டு இங்க வந்து இருக்கவா? நீ அங்க போவியோ இல்ல அதான் அனாதாசிரமத்துக்கு போவியோ? எங்கன்னா போ. ஆனா இப்போ என்ன விட்டு போ. இந்த வீட்டை விட்டு போ. முடியாது. நான் எதுக்கு போனா? என்னது முடியாதா? என்னமோ நீ சம்பாதிச்சு போட்டு நான் உட்காந்து தின்ற மாதிரிலாம் கிடக்கு. இந்த மாதிரி இங்கெல்லாம் சட்டம் பேசிட்டு கிடக்காத. மரியாதை கிளம்புற வழியே பாரு. சட்டமா இப்ப பேசுற மாதிரி சட்டம் இது ஒன்றும் நீ சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு கட்டின வீடு கிடையாது பார்த்துக்க. உன் புருஷன் கட்டின வீடு. அதுவும் இந்த இடம் தாத்தா சொத்து. அப்படி இருக்கையில எனக்கு எல்லா பங்கு இருக்கு. தாத்தாவோட சொத்து அவங்களோட பேரம் பேத்திக்கிட்டு சொந்தம். அப்படி பார்த்தா இந்த வீட்டுல எனக்கு சரிசமமா பங்கு இருக்கு. சொத்துல பொண்ணுங்களுக்கு உரிமை இருக்குன்னு சட்டம் இருக்கு. தெரியும் தானே? இங்கே வருமா உன் பிள்ளை வேணா எந்த சொத்து சொகம் வேணான்னு சொல்லிட்டு போலாம். ஆனா நான் அப்படி சொல்லிட்டு போறதுக்கு நான் அவனை இழிச்சவா இல்லை பத்திக்க. சின்ன கழுதை செல்லம் கொடுத்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதானே புரியுது. என்ன பேச்சு பேசுதா? சொத்து சட்டம் உரிமைனே. இவ வந்து அவ்வளவு சாதாரணமா நினைச்சது தப்பா போச்சே. நான் நினைச்சா நீயே இந்த வீட்டுல இருக்க முடியாத மாதிரி பண்ணிவிடுவோம் பத்திக்க. என்னடி சொன்ன? எனக்கு இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு உரிமை இல்லையா? ஆமா நீ சம்பாதிச்சுட்டு உன் புருஷன் சம்பாதிச்சு சொத்துதியா நீங்க வந்து யார் பேராவது எழுதி வைக்கிறதுக்கு சட்டமாகணும். ஆனா தாத்தா பாட்டி சொத்து சம்பாதிச்சு சொத்துலாம் பேரம் பேத்திக்கு டேரக்டா வந்து சேர்ந்துரும் பத்துக்க. அந்த வகையில இந்த வீடு எனக்கு சொந்தம். உன் பிள்ளைக்கு வேணா இந்த வீடு பூராத்தி நானே எடுத்துப்பேன். அடிக்கல்லுத எப்படி எப்படி பிள்ளைக்கு வேணா உனக்கு கொடுத்துருமா? ஏட்டி ஏதோ கோவம் வந்து வெளியே போடான்னு சொன்னேன். நான் சொன்ன ஒரு வார்த்தைக்கோசரம் பொன்னாட்டி பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு அந்த நேரத்துலயே பொட்டி தூக்கிட்டு வெளியே போனா அவன் ரோசம் உள்ளவன் பத்துக்க. அதுக்கோசரம் அவனுக்கு எதுவுமே கொடுக்காம அப்படியே விட்டுற முடியுமா? கடைசி காலத்துல எனக்கு கஞ்சி ஊத்து போறோம்னா அவன்தான், எனக்கு கொல்லி வைக்க போறோம்னா அவன்தான். எப்படி எப்படி இந்த சொத்துல உனக்கு பங்கு வேணுமா? இந்த பாரு நீ கடைசி வரைக்கும் இப்படியே சொல்லிட்டு கிடக்க. ஆனா நான் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டை என் மகனுக்கு மட்டும்தான். இதுல பங்கு போட்டு உனக்கு ஒரு நாளும் தர மாட்டேன். உன் கல்யாணத்துக்கு பிள்ளைக்கு காது குத்துக்குன்னு 1008க்கு செலவு பண்ணியாச்சு. நாங்க சொன்னதை விட உனக்கு அதிகமே சீர்சனத்தை செஞ்சிருக்கு. அதை வச்சு புத்திய புலக தெரியல உனக்கு. இந்தா உன் பிள்ளை பெருசா அண்ணா நாளைக்கு தாய் மாமன்ற இடத்துல அவன் தான் வந்து நின்று எல்லாத்தையும் தலையில எடுத்து போட்டுக்கிட்டு செய்யணும். அப்படி இருக்கீல அவனுக்கு சொத்தில் தரமாட்டேன்னு சொல்ற. இவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? தாய்க்கு அப்புறம் இருக்க ஒரே வருவம் தாய் மாமன் வருவதியா? அந்த ஒரே உனக்கு வேண்டானா அப்புறம் உனக்கு என்ன? இந்த வீட்டுல உனக்கு இருக்கமே வந்து எதுவுமே இல்லை பத்துக்க. வெளியே போட்டி. முதல்ல சொந்த தாய்க்கு சோறு போடுறதுக்கு வக்கில்ல வந்துட்டா வாய் பேசுறதுக்கு. என் பிள்ளை கூட இருக்க வைக்க நல்ல பகுமானமா நீ எப்போ வந்து அவன் இந்த வீட்டு விட்டு போனானா அப்பவே பால் எடுத்து வீடு மாதிரி ஆகி போச்சு பத்துக்க. இதுக்கு மேலே என்கிட்ட செலவு பண்ணுறதுக்கு பணமும் கிடையாது. வகை வகையை வாங்கி ஆக்கி போறதுக்கு என்கிட்ட காசு கிடையாது. உடம்புல தெம்பு கிடையாது. நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சு தின்னு இல்லாட்டி உன் புரிஞ்சு கூட போய் எங்கன்னா சேர்ந்துட்டு இரு. அது விட்டு இங்க இருந்துகிட்டு என் காசுல உட்காந்து திங்கணும்னு நினைக்காத. நான் இதுக்கு மேலே 1 ரூபாய் கூட செலவு பண்ண மாட்டேன். அம்பிட்டியா ஒழுங்கா போட்டு எடுத்து கிளம்பு. இந்த இங்கே பாரு என்ன தவுட்டுக்க வாங்கிட்டு வந்த? பெத்த பிள்ளைக்கு சோறு போடுறதுக்கு இப்படி சொல்லி காட்டுற? ஆமாட்டி உன்னை என்ன தவுட்டுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். பிள்ளையா இருந்தா கொஞ்சமாதிரி நீ புரிஞ்சு நடந்திருப்பேன். ஆனா நீ யார் பத்தி எதை பத்தி உனக்கு எந்த அக்கறையும் இல்லையே. நான் என்ன வேலை வெட்டிக்க போய் சம்பாதிச்சுட்டு கிடக்கேன். கையில் இருக்கிற காதில் இருக்கிற கம்பளெல்லாம் வச்சு அந்த காசு கையில் இருக்கிறது பூரா இப்போ தீர போகுது. இப்போ சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறதுன்னு தெரியல. இதில் நீ வகை வகையை ஹோட்டலில் வாங்கி வர திங்கிற. சொகுசா உட்காந்துக்கிட்டு திங்கிற. இந்தா ஏதோ ஒரு வேலை சாப்பிட்டுட்டேன் அதே சொல்லி காட்டாத. இப்போ என்ன உனக்கு கம்பல் தானே வேணும்? கம்பல் தானே மூட்டு தரேன் வச்சுக்க. என்னட்டே என்னமோ காசு கத்த கத்தையா வச்சிருக்க மாதிரி கம்பளை மூட்டு தரேன்னு சொல்லுதா? ஒருவேளை எனக்கு தெரியாம காசு கீசு வச்சிருந்து இம்பட்டு நாளா மறைச்சு வச்சிருந்தியா? அப்படியே ஒன்றும் இல்லை. குடிச்சிக்கிற இந்த வீட்டை வித்து அதுல இருந்து பணத்தை வச்சு உன் கம்பளை மூட்டு தரேன். அடைச்சரப்பல்ல
யார் வீட்டை யார் விக்கிறது? இந்த வீட்டை பூரா என் மகனுக்கு மட்டும் தான் சொந்தட்டியை. மறுபடியும் வீட்டை விட்டு கிளம்பு. இரு மகனுக்கு நொட்டுவாங்க இரு. சொத்துல பொம்பளைக்கு ஆம்பளைக்கு சரிசமா பங்கு உண்டு. கோர்ட்டில் கேஸ் போட்டு இந்த வீட்டை எனக்கு பாதி பங்கு நான் வாங்காம விட மாட்டேன் பாரு. அட பாவமே, எட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து கல்யாணம் உடனே வாங்கி சீர் செஞ்சு கொடுத்து உன் பிள்ளைக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து அதுக்கு காது குத்து செஞ்சு கொடுத்து அத்தனையும் நகை நட்டெல்லாம் போட்டு கொடுத்து எல்லா செலவு பண்ணி என் மாவன் பண்ணியிருக்கா. ஆனா அவனுக்கு நீ என்னடி பண்ணியிருக்க சொல்லு? அவனுக்குன்னு சொத்துன்னு சொல்லிக்க இந்த ஒரு வீடு தான் கிடக்கு. இந்த வீட்டையும் நீ வாங்கலான்னு பாக்குறியோ? அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காதியே. நீ தர மாட்டேன்னு சொன்னா சட்டம் தராதோ? அதெல்லாம் தரோம். தர வேண்டிய இடத்துல நான் வாங்கிக்கிறேன். குடிச்சிக்கிற இந்த வீட்டையே நான் பாதி பங்கு வாங்க போறேன் பாரு. உன் பையன் கிட்ட போய் சண்டை பிடிச்சா எனக்கு எந்த சொத்து வேணா நீயே வச்சுக்கன்னு சொல்லிட்டு போயிடுவான். நான் காட்டுற இடத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துருவாரு. அப்புறம் இந்த வீட்டு பூரா எனக்கு தான் சொந்தா. அப்புறம் இருக்கும் உனக்கு தாய் கிழவி. பாவி மவ எப்படி பேசிட்டு போறா? ஒருவேளை இவ சொன்ன மாதிரியே போய் சண்டை பிடிச்சானே இந்த உலக பையன் வர்ற ஒன்னும் வேண்டான்னு சொல்லிட்டு வரணும். அவசரப்பட்டு அவன் வாய் வயிற்றுல ஏதாச்சும் உளறி விட்டுருவான். அவன் வேற ரொம்ப ரோசமானவனாச்சே. நான் வீட்டை விட்டு போன சொன்னதுக்கே பொண்ணாட்டி பிள்ளைய கட்டிக்கிட்டு ஓடி போயிட்டா. இப்போ இவ போய் சண்டை பிடிச்சா கண்டிப்பா உங்க வீடு வேணா ஒண்ணு வேணா நீங்களே வச்சுக்கிடுங்கன்னு சொல்லி கையெழுத்து போட்டாலும் போட்டுருவானே. உலகமே தெரியாத பையனுக்கு போய் உலகநாதன்னு பேர் வச்சது ஏன் தப்பா போச்சு? முதல்ல அவங்ககிட்ட போய் பார்த்து பேசி இந்த மாதிரி ஒரு தங்கச்சிக்காரி வந்து பேசினாலும் தயவு செஞ்சு கையெழுத்து மட்டும் போட்டு குடுத்துறாதன்னு அவங்ககிட்ட சொல்லணும். ஏமா பூ வேணாமா சொன்னா கேள. ஏட்டி பொட்ட புள்ள பூ வச்சா தாண்டி அழகா இருக்கும். சரியா நம்ம ராத்திரி தானே போக போறோம். இப்போ எதுக்கு பூ வைக்கணும் சொல்லு? தூக்கி வலிஞ்சு விழுந்து போவோம். பூவெல்லாம் கச்சிட்டு தான் போவோம். அதுவும் இல்லாம பஸ்ல பக்கையில இந்த மல்லிப்பூ வாசனைலாம் எனக்கு தலை சுத்த மாட்டேங்க. அப்புறம் வாங்கி தான் வரும். சொன்னா கேட்கவே மாட்டேங்கிற. இப்பதான் நல்லா அழகா இருக்கு, லட்சணமா இருக்கே. ராணி ஐயா அப்பா என்ன எல்லாரும் ரெடி தானே? எல்லாம் எடுத்து வச்சதில்ல? எல்லாம் எடுத்து வச்சாச்சிங்க. நாங்க பாரு லக்கேஜ்ல பேக் பண்ணியாச்சு. பிள்ளைகளும் நாங்களாம் எல்லாம் கிளம்பி நிக்கோம். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எங்க போனீங்க இந்த நேரத்துல? கடை வரைக்கும் போனேன். இந்த கட்டை பைய புடி. என்னங்க இது? ஊருக்கு போற வெறுங்கையை வீசிட்டு போக முடியுமா? அதை கொஞ்சம் பழம் அப்புறமாட்டிக்கு நூறுக்கு தீனி இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாத்தையும் பைக்குள்ள பத்திரமா வை. சரியா? நான் போய் கை கால் மூலம் கிளம்பிட்டு வரேன். தட்டுட்டு கிளம்புவோம். நேரம் ஆகுதுல்ல? எதுக்குங்க தேவையில்லாத செலவு? இங்கிருந்து வேற மூட்டையை சுமந்துட்டு போனோமா? ஏற்கனவே பொட்டி படிக்க ஆயத்தட்டு கட்டி வச்சு கிடக்கு. இல்ல இது வேற எடுத்துட்டு போனோமா? அங்கே எங்கேயாச்சும் போய் வாங்கிட்டு இருக்கலாம்ல? அங்கே எல்லாம் விலை ஜாஸ்தியாக இருந்துச்சு. இங்கே கொஞ்சம் விலை கம்மி. அதுவும் இல்லாமல் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கினேன். சரி எடுத்து வை. நான் போய் கை கால் மூலம் அனுப்பிட்டு வரேன். சரி சீக்கிரம் வாங்க. ஏமா என்னமா அந்த கட்டை பைக்குள்ள இருக்கு? நொறுக்கு தீனிட்டி. ஐ நொறுக்கு தீனியா? சிங்கனே இருக்கட்டும். அந்த நான் வரேன். அப்படி இந்த பைக்குள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். ஐ சிப்ஸ், ஜூஸ், தண்ணி பாட்டில், பையா சாக்லேட். பரவாயில்ல அப்பனா அப்பாதான் நமக்கு பிடிச்ச அத்தனை ஐட்டம் வாங்கிட்டு வந்திருக்காரு பாரு. ஐ சாக்கி சாக்கி சாக்கி. அடே சுண்டலி முதல்ல தூர போடா. தொடாத. மவன அவ்வளவுதான் பாத்துக்க. சக்கரையை பார்த்த உடனே எறும்பு ஓடி வர மாதிரி எங்க இருந்து இவன் கண்ணுக்கு இதெல்லாம் தெரிஞ்சதே தெரியல. கரெக்டா வந்துட்டா பாரு. திங்கிறத பார்த்த உடனே ஏய் சுண்டலி தூர போடா. இதெல்லாம் எனக்கு அப்பா வாங்கி தந்துருவாரு பாத்துக்க. இதெல்லாம் நீ தொடக்கூடாது. அப்படியே வந்து சிப்ஸ் பையில தூக்கிட்டு ஓடல. நான் கேட்ட கூட கொடுக்காம சொன்னேன்ல. இப்போ எதுக்கு இதெல்லாம் தொடற? ஓடி போ. எனக்கு வேணும் குடு. என்னது உனக்கு வேணுமா? சரி உனக்கு வேணா எனக்கு வேணா சண்டை போட வேணா பங்கு போட்டு கொடு. சரியா? இங்க பாரு இந்த ரெண்டு சிப்ஸ் பைட் இருக்கு பாத்தியா? அது எனக்கு. அந்த கீழ குட்டியா ஒரு சிப்ஸ் பைட் இருக்கு பாரு. அது உனக்கு. சரியா? அப்புறம் இந்த ரெண்டு சாக்லேட் எனக்கு. உனக்கு ஒண்ணு. ஓகேவா? எல்லாத்தையும் நீயே சாப்பிடுவியா? எனக்கு ஒண்ணு உனக்கு மூணா? முடியாது. முடியாதுனா போ. பா பா பா. எப்படி போற வழியில பாதி நீ தூங்கிடுவே. அப்புறம் பூராத்தி நான் தான் சாப்பிட போறேன். போனா போது உனக்கு ஒண்ணா தரேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்க. கேட்டி என்னடி சத்தம்? கேட்டி இப்போ எதுக்குடி அந்த பையில இருக்கிறத பிரிச்சு வா. அம்மா எனக்கு வேணும். எனக்கு வேணும். கேட்டி என்னடி பண்ணுவா? எல்லாம் உன்னாலடி வந்தது. அந்த பைக்குள்ள அது எதுக்கு பிரிச்சு சொல்லி இப்ப பாரு அத பாத்துட்டு வாழுறான் பாரு. ஜம்மா ஸ்நாக்ஸ் எல்லாம் பங்கு பிரிக்கணும்லமா. அப்புறம் போற வழியில இது எனக்கு அது உனக்குன்னு சொல்லிட்டு நாங்க சண்டை போட்டுக்கிட்டே எங்களை சமாதானப்படுத்துறது உங்களுக்கு தான கஷ்டமா இருக்கும். அதுதான் இங்கனே இப்பவே பங்கு பிரிச்சு வச்சுக்கிறோம். அப்பதான் போற வழியில சண்டை போட மாட்டோம். எப்படி ஐடியா? எனது பங்கு பிரிக்கிறியா? கேட்டி அப்படியே பலான விட்டு வச்சுக்க. அது போட்டு பைக்குள்ள போடுடி. கேட்டி இது ஒண்ணு நீங்க திங்கிறதுக்காண்டி உங்க அப்பா வாங்கி வரல. ஊருக்கு கொண்டு போறதுக்காண்டி வாங்கிட்டு வந்திருக்காரு. அதுக்குள்ள உங்களுக்கு என்ன அவசரம்? இங்கனே பிரிச்சு ஆளாக்கு பிரிச்சு மேஞ்சிரீங்க போல இருக்கியே. எனது ஊருக்கா? அப்ப போற வழியில நாங்க சாப்பிட்டு வாங்கிட்டு இல்லையா? ராத்திரி நேரத்துல தான் போக போறோம். ஸ்நாக்ஸ் அது இதுன்னு சாப்பிட்டா அப்புறம் வாந்தி மயக்கம் தான் வரும். ஊருக்கு போய் சாப்பிட்டுக்கலாம். எல்லாத்துக்கும் இவளுக்கு அவசரம். இவ எடுத்தது பார்த்து இவ அழுகுறான் பாருங்க. சரி சரி அழுகு கூட. சரியா? கண்ணு தொடுப்பா கண்ணு. அம்மா சிப்ஸ். சிப்ஸ் தானே அம்மா தரேன். அப்புறமேட்டு தரேன். சரியா? இங்கெல்லாம் பிரிக்க கூடாது. பஸ்ல போகையில தான் சாப்பிடணும். சரியா? இங்கெல்லாம் பிரிச்சுனா அப்புறமேட்டுக்கு பூரா காலி ஆயிடும். சரியா? பஸ்ல வேடிக்கை பார்க்கும்போது அப்படியே சாப்பிடணும். அப்பதான் நல்லா இருக்கும். சரியா? சரிம்மா. மூஞ்ச பாரு சுண்டிலி. ராணியக்கா என்னக்கா கிளம்பியாச்சா? ஆமாட்டி வசந்தி. நானே உன்கிட்ட சொல்லலாம் பார்த்தேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சது என்ன கிளம்ப வேண்டியதியா? சரிக்கா பாஸ் பத்திரமா போயிட்டு வாங்கண்ணே. போயிட்டு ஒரு முடிஞ்ச ஃபோன் பண்ணு.
சரிட்டி, நான் ஊர்ல இருந்து வர வரைக்கும் கொஞ்சம் வாசை தேய்ச்சி கோலம் மட்டும் போட்டுறியா? புள்ள தூசி தும்மியா கொஞ்சம் குப்பையா குஞ்சு கிடக்கும். இது நீ சொல்லணுமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ ஊருக்கு போயிட்டு வா. உலகா கேக்கா, தேவையில்லாம இப்ப எதுக்கு இந்த பொம்பளை இங்க வந்திருக்கு? இப்ப பார்த்தாலும் சண்டை போடுறதே இங்க வந்திருக்கோம். இப்ப அதுக்கு தான் வந்திருக்கும் போல இருக்கே. எனக்கு எப்படி தெரியும்? நானும் உன்னோட தானே இருக்கேன். பாரு மூஞ்சி எப்படி அப்பாவி போல வச்சுக்கிட்டு அப்படியே நடிக்குது பாரு. இதை நம்பி நம்பி நம்மளும் வந்து ஏமாந்து போயிடுறோம் பாத்துக்க. இந்த மாதிரி என்ன பேசினாலும் சரி, நீ பதிலுக்கு சண்டை போடுற. வாயை பத்திக்கிட்டு அமைதியா இருந்தேன், அப்புறம் நான் நல்லா கேட்டுருவேன் பாத்துக்க. உன் மாமியார் கூட எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன். இம்பட்டுனால ஏதோ ஒன்னா ஒரே வீட்டுல இருந்தீங்க, அதனால மரியாதை கொடுத்தேன். இப்பதான் தனியா வந்தாச்சுல, இப்பயும் உங்களை ஏதாவது தொந்தரவு பண்ணிச்சு கண்டிப்பா நான் சண்டை போடுன்னு சொல்லிவிட்டேன். அப்புறம் நீ ஏன் மேல கோவப்படக்கூடாது பாத்துக்க. எட்டி இருட்டி என்ன நடக்குதுன்னு பாப்போம். அங்கே பாரு என் புருஷனே மூஞ்சில 1 கிலோ கோவத்தை கொல்லி வச்சிருக்காரு. இப்போ எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? என்ன பொட்டி படிக்கோட நிக்கிறாங்க? எங்கேயும் வெளியே போறாங்க போல இருக்கே. பாட்டி, ஏ செல்ல கண்ணுகளா, இங்க வாங்க, இங்க வாங்க, பாட்டிட்டு வாங்க. நிறுத்துங்க. குமாரி, கவினி 2 பேரும் உள்ள போங்க. அப்பா பாட்டி எல்லாத்தையும் நான் பார்த்து தான் இருக்கேன். 2 பேரும் முதல்ல உள்ள போங்க. வசந்தி, இவங்களை உள்ள கூட்டிட்டு போமா. ஜஸ்ட் மிஸ். உன் புருஷன் நீ உள்ள போய் சொல்லிட்டாரு பாத்துக்க. இல்லாட்டி இந்த தாய் கல்யாணம் மண்டையை எனக்கு பொழந்திருப்பேன். நீங்களே பேசி முடிச்சு சட்டுப்பட்டு அனுப்பி வைங்க. ஏதாவது சத்தம் ஓர கட்டுது அப்புறமாட்டிக்கு இன்னைக்கு ரத்தம் இல்லாம இந்த கேள்வி இங்க போகாது சொல்லிவிட்டேன் பாத்துக்க. ஐயோ நீ வேற என் பிள்ளைகளை கூட்டிட்டு உள்ள போட்டி. இந்த அம்மா ஏதாவது சொல்லி சண்டை போட்டு கெட்ட வார்த்தையில ஏதாவது பேசினா பிள்ளைங்க மனசு கஷ்டப்படுங்க. அவர் உள்ள கூட்டிட்டு போக சொல்றாரு. முதல்ல பிள்ளைகளை கூட்டிட்டு போ. ஏண்டா இப்ப எதுக்கு என் பேர பிள்ளைகளை உள்ள அனுப்புற? ஏன் என் கூட வரக்கூடாதோ? விடக்கூடாதோ? இங்க பாருங்க, இப்ப நீங்க எதுக்கு வந்தீங்க? நீங்க இங்க வந்தாலே சண்டை போட்டு தான் வருவீங்க. நீங்க போற சண்டையெல்லாம் பார்த்து பிள்ளைங்க மனசு கஷ்டப்படக்கூடாது உள்ள அனுப்பிச்சு விட்டேன். முதல்ல எதுக்காக நீங்க வந்தீங்க சொல்லுங்க. நான் வந்தது இருக்கட்டும். இது என்ன பொட்டி படிக்கல கட்டி வச்சிருக்க? என்ன விஷயம்? அது வந்து பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூட லீவ் விட்டாச்சுல, அத அம்மா வீட்டுக்கு ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கேன் அத்தை. ஓஹோ, பேர பிள்ளைகளை என்கிட்ட மட்டும் பார்க்க கூடாது, அனுப்ப கூடாது, பேச கூடாது. ஆனா பொட்டி படிக்க கட்டிட்டு உங்க ஆத்த வீட்டுக்கு மட்டும் போறதுக்கு கரெக்டா இருக்குமா? அனாவசியமா இங்க பேசாதீங்க. இந்த பாருங்க, நாங்க எங்க வேணாலும் போவோம், அது எங்களோட விருப்பம். உங்களை யாரும் இங்க வர சொன்னது? முதல்ல கிளம்புங்க. ஓஹோ, மாமியார் வீட்டுக்கு போக போற ஜோராக்கா, அதனால தானே அம்மா கறி வந்து இப்படி மரியாதைமா பேசுதே. அம்மான்ற முறையில உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எப்பவுமே நான் கொடுப்பேன். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அது கண்டிப்பா கொடுப்பேன், மாறாது. ஆனா நீங்க அதை மாத்திக்கணும்னு நினைக்காதீங்க. தயவு செஞ்சு இங்க கிளம்புங்க. ஊருக்கு போற நேரத்துல வந்து இப்படி டென்ஷன் படுத்திட்டு இருக்காதீங்க. பிள்ளைகளை என்கிட்ட மட்டும் கொண்டாந்து விட மாட்டேன், ஆனா உன் மாமியார் வீட்டுல மட்டும் கொண்டு போய் விடுவியா? இம்புட்டுனால இதே ஊர்ல தான் கிடக்கும். என்னதான் சண்டை சத்திர போட்டாலும் பேர பிள்ளைங்க மேல பாசம் வச்சுக்கிட்டு அவங்களும் பார்க்க வந்து பேசிருக்கலாம்ல. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? எப்பயாச்சும் ஒருத்தர் வருவீங்க, வரும்போது சண்டையோட வருவீங்க. இம்புட்டுனால இல்லாத பேர பிள்ளை பாசம் இப்ப என்ன பெருசா வந்துருச்சு? சும்மா பேசணும்னு நினைச்சு எது வேணாலும் பேசாதீங்க. வருஷம் லீவ் விட்டா பிள்ளைகளை கொண்டு போய் என் மாமியார் வீட்டுல விட்டுட்டு தானே வருவேன். என்னமோ புதுசாலாம் செய்யற மாதிரி முறைக்கிறீங்க. இந்த முறைக்கிற வேலை இங்கே வேணா வச்சுக்கிட்டீங்க. ஊருக்கு கிளம்பும்போது இப்படி வந்து சண்டை போட்டு கிடக்குறீங்க. முதல்ல கிளம்புங்க. ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் பேசலாம்னு வந்தேன். ஆனா நீ உன் மாமியார் வீட்டுக்கு போற சந்தோஷத்துல இருக்க. ஆமா, இப்ப என்ன அப்படி? நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறதுக்கு எனக்கு இப்ப முன்ன மாதிரி நான் ஒன்னும் பழைய உலகநாதன் இல்ல பாத்துக்கிடுங்க. நீங்க என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு. அதனால என்கிட்ட எந்த விஷயமும் நீங்க பேச வேணாம். உங்க மக வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு நான் தான் காரணம்னு அன்னைக்கு ரோட்ல நின்று மத்த முன்னாடி எனக்கு சொன்னீங்கல்ல, அப்பவே முடிஞ்சு போச்சு எல்லாம். இருந்த கொஞ்சம் நெஞ்சு உறவா இல்லாம போச்சு. இனிமேட்டு நீங்க எதுவும் என்கிட்ட வந்து பேசுறாலும் வச்சுக்காதீங்க. கிளம்புங்க இங்க இருந்து. உன் மகள் லட்சணம் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் உன் மருமக வந்து விவாகரத்து வாங்கிட்டு போகிறதுக்கான வீட்டுக்கு வந்தா. அதுக்கும் நான் எனக்கும் தான் சம்மந்தம் சொல்லி இல்லாத பள்ளி ஏமால போட்டு என்ன எவ்வளவு பேச்சு பேசுனீங்க. சரி உலக, அதை விடு. இப்போ அதை பத்தி நான் பேச விரும்பல. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்து பாத்துக்க. அந்த உனக்கே தெரியும்ல, இருக்கிறதுல அந்த ஒரு வீடு தான். அந்த வீட்லயும் எனக்கு தான் உரிமை அதிகம்னு சொல்லிக்கிட்டு ஒரு தங்கச்சிக்காரி சொல்லிட்டு இருக்கா. அந்த வீட்டு மேல கேஸ் போட்ட வச்சு அதை வித்து பாதி பங்கு எனக்கு வரணும்னு சொல்லிட்டு கிடக்கா. அது உங்க வீடு. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, யார் பேர் மேலும் எழுதி வைங்க. அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இங்க எதுக்காக வந்து என்கிட்ட கேக்குறீங்க? புரியாது பேசாத உலகா. என்னத்த இருந்தாலும் உனக்கு அந்த வீட்டுல உரிமை இருக்கு, இல்லாம இல்லல்ல. உனக்கு சொந்தமான வீடு தானே அது. யாருக்கு யார் சொந்தம்? இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு உழைச்சி கொட்டினேன். ஆனா நீங்க நான் எதுவுமே செய்யாத மாதிரி தானே பேசுறீங்க. நன்றி கட்ட உலகம் இது. உங்க மவளுக்கு எவ்வளவோ சீர்சனை செஞ்சிருப்பேன். வரும்போது போகும்போதெல்லாம் 5000 10,000 அள்ளி கொடுத்துருக்கேன். நான் கடனாளி இருந்தாலும் பரவாயில்லன்னு அவ கையில காசு திணிச்சிருக்கேன். அவ்வளவு ஏன் நல்ல நாள் கெட்ட நாள் வந்து எல்லாத்துக்கும் அவளுக்கு துணிமணி எடுத்து கொடுத்துருக்கேன். என் பிள்ளைகளை கூட ஒவ்வொருத்தரும் நான் எடுத்தது இல்லை. ராணி தான் ஏதாவது மிச்சம் சேர்த்து வச்சு காசு வச்சு எடுத்து கொடுப்பா. அப்படி இல்லை சிக்கனமா இருந்தா பணத்தை சேர்த்து வச்சா. அந்த பணத்தையும் உங்க மவ தானே வாங்கிட்டு போனா. இப்போ வந்து எல்லா பழி ஏன் மேல வீடு. நான் எதுவுமே பார்க்காத மாதிரி பேசிட்டு போறேன். அந்த வீடு உங்க வீடுன்னு அன்னைக்கு சொல்லி என்ன வெளியே அனுப்பிச்சிக்க. இப்போ ஏன் வீடுன்னு சொல்லி இங்க வந்து நிக்கிறீங்க. எனக்கு உங்க சொத்து சொந்தம் எதுவும் வேணாம். தயவு செஞ்சு வெளியே போக. கடுப்பை கலக்கிட்டு இங்க பாரு உலக, எனக்கு கொஞ்சம் பேச விடு. என்ன தந்தாலும் உனக்கு வேணாலும் உன் பிள்ளைகளுக்காச்சும் ஆகும்ல. என் பிள்ளைங்களுக்கு புத்தி இருந்து பொழைச்சிக்கணும்னு என்ன இருந்தா அவங்களே படிச்சு நல்லபடியா சொத்து சுகம் சேர்த்துக்கட்டும். சொத்து இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை தான். ஏதோ ஒத்த வீடு வச்சுக்கிட்டு 2 பேரும் ஆளுக்கு அடிச்சுக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. இந்தா அவளே வச்சுக்கிட்டோம். உங்க வீடு தானே, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிறீங்க. என்கிட்ட வந்து மறுபடியும் பேசாதீங்க. அம்பிட்டுதான் தயவு செஞ்சு வெளியே போக. இல்லாட்டி அப்புறம் நான் அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். ஏட்டி நீ அது சொல்ல. என் புருஷன் என்ன பதில் பேசுறாரோ அதே என்னோட முடிவும். ஏட்டி கூறுகட்டல குடிச்சு விடனாலும் சொந்த வீடுன்னு சொல்லிக்கிறதுக்காச்சும் ஒன்னாவது இருக்கணும். அங்கங்க எவ்வளவு பேர் வீடு வாசல் இல்லாம கஷ்டப்பட்டு கிடக்காங்க. இருக்கிறத விட்டுவிட்டு நடு ரோட்ல நிக்க போறீங்களா? வாங்குற சம்பளத்தை பூரா வாடகை வீட்டுல இருந்து குடுத்துட்டு என்னத்தை வந்து சம்பாதிச்சு சேர்த்து வைப்பீங்க.
நீங்க சொன்னால சொல்லப்பட்டு எல்லாத்தையும் விட்டுவிட்டு நாங்க நடுவோட்டு தான் நின்னோம். அது உண்மையா பொய்யா இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். என் புருஷன் என்ன முடிவு எடுக்கிறது அதுதான் என்னோட முடிவும். அதை தலையிட எனக்கு எந்த விருப்பமும் இல்லை. திமிரு திமிரு அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே அனுப்புனது சொல்லி கட்டிட்டு போகுது பாரு. இவ்வளோ நேரம் மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருந்தா புருஷன் முன்னாடி. உம்முன்னா கொட்டையாட்டா புருஷன் முன்னாடி ஒன்றும் பேசாம அமைதியாக இருந்துட்டு அவன் போனதுக்கு அப்புறம் எப்படி மூஞ்சி முறைச்சிக்கிட்டு போறா பாரு. இதுங்களுக்கெல்லாம் போய் வீடு கொடுக்கணும்னு நினைச்ச பாரு என்ன சொல்லணும். சரி